கன்னட மொழி பிரச்சனையில வந்து கமலஹாசன் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. தமிழக அரசா? கமலஹாசன் அதாவது ஒவ்வொருவருக்கும் அவருடைய தாய்மொழி ரொம்ப பெரியது. அதனால் அந்த அடுத்த மொழிகளையோ அடுத்த இது சம்மந்தப்பட்ட விஷயம் அடுத்தவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்களையோ குறை சொல்வது வந்து அது சரியாக இருக்காது. அதே விவகாரத்தில் தான் அமித்ஷா வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து சமஸ்கிருதத்திலிருந்து தான் இந்திய மொழி பிறந்ததாக சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ இல்லாத கன்னடம் வந்து இப்போ எப்படி இந்த கன்னடத்தை எழுப்புறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்தியாவில் வந்து பல்வேறு மொழி, பல்வேறு மாநிலங்கள், பல்வேறு வகையான மக்கள் வாழ்கின்ற ஒரு நாடு. இதில் வந்து அதிலிருந்து இது பிறந்தது, இதிலிருந்து அது பிறந்தது அப்படின்னு சொன்னால் அது வந்து எனக்கு அதில் வந்து நான் சொல்ல முடியாது. இல்லை சார், கமலோட தக்கலைப்பு பேச்சு இஷ்யூ வந்து அவர் கமல் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவரை தவிர்த்து அவர் ஒரு தமிழனா வந்து தமிழை உயர்த்தி தான் பேசியிருக்கிறாரு. கர்நாடகாவில் வந்து ஆளும் காங்கிரஸ் அரசும் எதிர்க்குது, எதிர்கட்சியான பிஜேபியும் எதிர்க்குது, எல்லாம் ஒற்றுமையாக இருக்கும்போது ஒரு தமிழரா தமிழை உயர்த்தி பேசின கமலுக்கு ஒரு அரசியல் கட்சியாக பிஜேபியை ஆதரவு கொடுக்கல. தமிழை உயர்த்தி பேசினால் ஐநார் நாகேந்திரன் மட்டுமல்ல எல்லா அரசியல் கட்சியும் நிச்சயமாக கமலஹாசனுக்கு ஆதரவு கொடுப்பார்கள். ஆனால் அடுத்த மொழியோடு சம்மந்தப்பட்டு பேசும்போது அது சரியாக இருக்காது. அது எப்படி சரியாக இருக்க முடியும்? நீங்களே சொல்லுங்கள். அது அவருடைய விளக்கம். அதை மற்றவங்க ஏற்றுக்கணும். நீங்கள் வந்து தமிழை உயர்த்தி பேசுங்க. உங்களுக்கே நான் சப்போர்ட் பண்ணுறேன், கமலஹாசனும் சப்போர்ட் பண்ணுறேன், முதலமைச்சருக்கே சப்போர்ட். தமிழை உயர்த்தி பேசுகிறது தப்பு இல்லை. இன்னொரு மொழியோடு சம்மந்தப்படுத்தி பேசுவது வந்து சரியாக இருக்கு. தமிழனுக்கு கமலுக்கு கிடையாது, கமலுடைய கட்சியும் கிடையாது. தமிழன் என்கிற முறையில் தமிழுக்கு எங்களுடைய ஆதரவு உண்டு. அவங்க என்ன சொல்றாங்கன்னாங்க, பிரதமர் போய் வேர்ல்டு லெவலில் வந்து மூத்த மொழி வந்து தமிழ் சொல்றாங்க. ஆனால் இதுக்கு வந்து தமிழ் உயர்ந்தது அப்படின்னு சொல்லும்போது பிஜேபியே வந்து அவங்க சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி. தமிழ் உயர்ந்ததுன்னா இப்பவும் சப்போர்ட் பண்ணுறோம். தமிழ் உயர்ந்தது. தமிழ் மூத்த மொழி. 5000 ஆண்டுகளுக்கு முன்னாலே உள்ள மொழி. கல் தோன்றா மண் தோன்றா காலத்தில் முன்தோன்றிய மூத்த தமிழ். பேசுங்க, ஆதரவு தருகிறோம். தமிழ்நாட்டில் நீ வரக்கூடிய காலம் வந்து கூட்டாட்சிக்கு தான் வந்து முக்கியத்துவம் இருக்கும், கூட்டாட்சி தான் அமையுங்கிற மாதிரி பல்வேறு கருத்து சொல்கிறாங்க. உங்களோட கருத்து? இதுவரைக்கும் அந்த மாதிரி தமிழகத்தில் வரல. நீங்கள் சொல்கிற மாதிரி வந்தால் பார்ப்போம். நான் சொல்கிற மாதிரி கருத்து சொல்கிறேன், மற்ற கட்சிகள் சொல்கிறத சொல்கிறேன், என்னோட கருத்து கிடையாது. நீங்கள் எப்படிங்க? இது தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வரவில்லை. பார்க்கலாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.